கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த டிவி மூலமாய் நீங்கள் நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. யோபு சொல்லுகிறபடியே யோபு 42:2 தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த நாளிலும் ஒரு அருமையான பழைய பாடல், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நம்ம எல்லோரும் உற்சாகமாய் பாடி ஸ்தோத்திரத்தோடு தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நீங்கள் எல்லோரும் கைகளை தட்டி பாடி இயேசுவை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. பாடுங்களேன். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியா திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியா திருநாமத்தின் ஆதரவில். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? இத்தனை மகத்துவமுள்ள பதவி வேலைகள் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவி வேலைகள் எங்களுக்கு, எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. ஆமென். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு திட்டமில்லை பாரணி. நீரே அன்றி ஈகத்தில் எல்லாரும் கைகளை தட்டி பாடுங்களேன். மில்லை பாரணி. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியா திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியா திருநாமத்தின் ஆதரவில். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தேவ பிரசன்னத்தில் இருந்து நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாக
இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசி நம்மை பலப்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு குறித்த வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பாடுகள் வந்தாலும் சரி, பிரச்சனைகள் வந்தாலும் சரி, உங்களை நீங்கள் பலப்படுத்தி கொள்ளுங்கள். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிற, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டானாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் உங்களுக்கு படிச்சீங்கன்னா தெரியும். அவன் மிகவும் நெருக்கப்பட்டான். கூட இருக்கிற ஜனங்களே தாவீதுக்கு விரோதமாக கல்லெறிய வேண்டும் என்று நினைத்த பொழுதும் வசனம் சொல்லுகிறது, தாவீது தன் தேவனாய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஏன்னா ஒன்று சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படுகிற கவலைகளாக இருக்கட்டும், பாடுகளாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், எதுவுமே நிரந்தரம் அல்ல. எல்லாமே தற்காலிகமானது. நிச்சயமாக மாறும். உன் பிரச்சனைகள் நிச்சயமாக மாறும். கர்த்தர் உன் வாழ்க்கைக்கு சிறையிருப்பை மாற்றுவார். கர்த்தர் உன் வாழ்க்கைக்கு எல்லா போராட்டங்களையும் மாற்றுவார். உன் வாழ்க்கையில எது உன் வாழ்க்கையில உன்னை சிறுமைப்படுத்தி ஒடுக்கி கொண்டிருக்கிறதோ அதை கர்த்தர் மாற்றுவார். எது உன்னோடு போராடி கொண்டிருக்கிறதோ நிச்சயமாக அதை மாற்றுவார். லாசரு மரித்து போன போது ஆண்டவர் 4 நாள் கழித்து அந்த பகுதிக்கு வருகிறார். எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறாங்க. இயேசு வந்த பிறகு சொல்றாங்க, நீர் இருந்திருப்பேரே ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் சகோதரி சொல்லுகிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கள்ளர் என்னிடத்திற்கு வருகிறார். வந்த உடனே ஆண்டவர் பிதாவை பார்த்து சொல்கிறார், பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமே. என்ன அருமையான ஜெபம். கல்லறைக்குள்ளாக ஒரு செத்த பிரேதம் இருக்கிறது. ஆனால் அந்த பிரேதத்தை பார்த்துட்டு ஆண்டவர் சோர்ந்தும் போகல, களங்கவும் இல்லை. ஆண்டவர் அந்த கல்லறை இடத்துக்கு வந்த பிறகு முதலாவது தேவனை பிதாவை ஸ்தோத்தரிக்கிறார். என் பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடி நான் உண்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன் அவர் சொல்லுகிறார் தெரியுமா? அவருக்கு தெரியும், என்னை அனுப்பின தேவன் என்னை கொண்டு செய்தவைகளை செய்து முடிப்பார். என்னை அனுப்பின என் பிதா என்னை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதற்காகத்தான் என்னை அனுப்பி இருக்கிறார். அந்த ஒரு நம்பிக்கை தேவன் மேல, பிதா மேல அவர் வைத்திருந்தார். அப்பதான் சொல்றேன், நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடினால் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை. இயேசு எப்படி பேசுறார் பாருங்க. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர், நான் ஏன் கவலைப்படணும்? அன்பான தேவ பிள்ளை, நீ கர்த்தருடைய பிள்ளையானால் உனக்குள்ள நம்பிக்கை இருக்கணும். என் கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறார். என் ஜெபத்தை எப்பொழுதும் என் தேவன் கேட்கிறார். எப்பொழுதும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு இருதயம் நமக்குள்ளாக வரணும். பிசாசானவன் அந்த இருதயத்தை தான் உன்னிடத்திலிருந்து எடுத்து போடுவான். அந்த சிந்தனை எடுத்து போடுவான். கர்த்தரை உன்னையும் பிரிப்பதில் தான் நம்முடைய காரியம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? முதல்ல நல்லா நினைச்சுக்கோங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் எனக்கு செவி கொடுக்கிறார். எல்லா பாடுகள் நிமித்தம் முதல்ல கர்த்தர் என் கூட இருக்கிறார். பாடுகள் இருக்கும்போது நீங்க யோசிக்கலாம், கர்த்தர் என்ன கைவிட்டுட்டாரோ? கர்த்தர் என் கூட இருந்த அன்னைக்கு சகோதரி சொல்றா பாருங்க, நீர் இருந்திருந்தேரே ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். கர்த்தர் இருந்தாலும் சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வரும், பெரிய பிரச்சனைகள் வரும். ஆனாலும் கர்த்தர் அமைதியா இருக்கிறார்னா நிச்சயமா உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்திராத அற்புதத்தை நிறையான நேரத்தில் கர்த்தர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் இருக்கிறார். ஆனால் என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்கிறது? என் வாழ்க்கையில ஏன் இந்த வேதனை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன்? தொடர்ந்து என் வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு சூழ்நிலைகள், அந்த வார்த்தைகள், அந்த அவிசுவாசமான வார்த்தைகள் இன்றைக்கு மாறுவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விசுவாசிங்க. முதல்ல கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆண்டவர் அழகா ஜெபிக்கிறார் பாருங்க. முதலாவது பிதாவை ஸ்தோத்தரிக்கிறார். இரண்டாவது, நீர் எனக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறீர். இதுதான் விசுவாசம். கர்த்தர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை. என் தேவன் என்னை எல்லா இக்கட்டுகளில் இருந்து என்னை விடுவிக்கிறவர். நீர் என் கூடவே இருக்கிறீர் ஆண்டவரே. நான் தண்ணீரை கடந்தால் நீர் என் கூட இருக்கிறீர். நான் அக்கினியில் நடந்தால் என் கூட இருக்கிறீர். நான் ஏன் கவலைப்படணும்? மனுஷன் தலைமையில ஏறி போகலாம், ஆனால் என் கூட கர்த்தர் இருக்கிறீர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. மனுஷன் தலைமையில மிதிச்சு போகட்டும், நீ சொல்லு, கர்த்தர் என் கூட இருக்கிறார். இன்னைக்கு உன் மனுஷன் உன் மேல தலையில ஏறி உன்னை மிதித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சில காலம் அமைதியா இருக்கிற மாதிரி இருப்பார். ஆனால் ஒன்று தெரியுமா? உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல மகிமையாய் கொண்டு போய் சேர்ப்பார்.
அடுத்தது ஆண்டவர் சொல்றார், என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக நான் இதை சொன்னேன் என்று மரித்தவனை பார்த்து சொல்றார், வெளியே வா. அப்ப இந்த வசனத்தை தியானிக்கும் போது எனக்கு ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்தார். என்ன காரியம்? எந்த நேரத்தில் பிதாவை என் ஆண்டவர் ஸ்தோத்திரித்தாரோ அப்பொழுதே லாசருக்குள்ளாக உயிர் வந்து விட்டது. உன் பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அது இயேசுவின் நாமத்தில் மாறும். ஆமென். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய தேவைகள் இருக்கிறதா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க ஸ்தோத்திரம் சொல்லும் போதே அந்த அற்புதங்களை ஆண்டவர் உயிர் பெறச் செய்வார். எந்த பகுதி உன் வாழ்க்கையில செத்து போனதாய் கிடக்கிறதோ அதை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மைக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்ததாக ஆண்டவர் சொல்றார், என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக நான் இதை சொன்னேன், வெளியே வா. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு என் ஆசீர்வாதம் மறைந்து இருக்கிறது, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்க போகிறேன், எல்லாம் வெளியே வரப்போகிறது. உன் நன்மைகள் வெளியே வரப்போகிறது, உன் ஆசீர்வாதங்கள் வெளியே வரப்போகிறது. நீ கட்டளை கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணு, அப்பொழுது அது உயிரடையும். உன் ஆசீர்வாதங்கள், கர்த்தர் உனக்கு கொடுத்த மேன்மை, உயர்வு எல்லாம் மறைந்து இருக்கிறது. நீ இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணும்போது அது உயிரடையும். அடுத்தது, கர்த்தர் உன் கையில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்? இயேசு என்கிற அதிகாரத்தை. அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க, கட்டளை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லாம் வெளியே வரும். சுகம் வேணுமா? வெளியே வரட்டும். குடும்பத்துக்கு தேவையான விடுதலை, சுகம் எல்லாம் மறைக்க வைக்கப்பட்டிருக்கிறது. உன் ஆசீர்வாதங்கள் எல்லாம், வசனம் சொல்லுகிறது, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். மறைந்திருக்கிறவைகள் எல்லாம் இன்றைக்கு உன் கரத்திலே கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்க விரும்புகிறார். எது மறைக்கப்பட்டதா இருக்கிறதோ அது எல்லாம் உன் கரத்திலே கொண்டு வந்து சேர்க்கப்பட போகிறது. கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது நீ ஸ்தோத்திரம் பண்ண பண்ண அநேக மரித்து போன உன் ஆசீர்வாதங்களை சத்துரு மரித்து போக வைத்திருக்கலாம், ஆனா அது மறுபடியும் உயிரோடு எழும்பும். உன் வாக்குத்தத்தங்கள் மரித்த நிலைமையில் இருக்கலாம், இன்னைக்கு மறுபடியும் உயிரோடு எழும்ப போகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை உயர்த்துங்க. ஆண்டவரே இந்த காரியத்திற்காய் ஸ்தோத்திரம். எது உனக்கு பெரிய பர்வதத்தை போல் இருக்கிறதோ அந்த கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, விழும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. நம்முடைய வேலை என்ன தெரியுமா? கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். வாழ்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, உயர்வானாலும் சரி, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்மையை பெற்றுக்கொண்டாலும் சரி, நன்மையை பெற்றுக்கொள்ளாம போனாலும் சரி, அத்திமரம் துளிர் விட்டாலும் சரி, துளிர் விடாமல் போனாலும் சரி, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிச்சயமா கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு உன் ஸ்தோத்திரத்தை அங்கீகரித்து உனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை உனக்கு கிடைக்கும்படியாய் கர்த்தர் செய்வார். வசனம் சொல்லுது, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அன்பான தேவ பிள்ளையை, இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் என்ன காரியமாக இருக்கட்டும், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்த காரியமாக இருக்கட்டும், சில காரியங்கள் தடைப்பட்டே இருக்கிறதா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நிச்சயமா இதை செய்து முடிக்க போகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு நன்றி செலுத்தி தெரியப்படுத்துங்க. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், ஆனாலும் நீங்கள் நன்றி செலுத்தி சொல்லும்போது அவர் இன்னும் அதில் பிரியப்படுகிறார். ஆமென். நீங்கள் நிச்சயமா அப்படி உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய ஜெபம் மாறும் என்று கர்த்தருக்கு நம்புகிறேன். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிமையான ஆராதனைக்காக, இந்த அருமையான நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் உங்கள் பிள்ளைகளை நிரப்பட்டும், தேவ மகிமை உங்கள் பிள்ளைகளை நிரப்பட்டும். என்ன நோக்கத்தோடு பார்த்துட்டு இருக்கிறார்களோ இன்றைக்கு அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடப்பதாக. தேவனுடைய பிரசன்னம் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும், தேவ மகிமை உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். பெரிய காரியங்கள் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பெரிய சாட்சி எழுப்பித்தாரும், எல்லா தடைகளும் மாறட்டும், நன்மைகள் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள், கீழே காண்கிற எண்களில் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.